ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி நேயர்கள் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் யாவரும் நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலே உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையானது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நீ பயப்படாதே. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஏதாயிலும் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பயப்படாதே. குடும்பத்தை குறித்து, சரீரத்தில் இருக்கிற வியாதியை குறித்து, பொருளாதார நெருக்கங்களை குறித்து, உங்களுக்கு விரோதமாய் மனிதர்களால் செய்யப்படக்கூடிய எல்லா தீமைகளை குறித்தும் ஒருவேளை பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒருபோதும் பயப்பட வேண்டாம். ஏன் நாம் பயப்பட வேண்டாம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஆபிரகாம் என்கிற மனிதனிடத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம். கேடகம் என்று சொன்னால், யுத்தத்திற்கு போகக்கூடிய ஒவ்வொரு இராணுவ வீரனுடைய கையிலேயும் ஒரு கேடகம் இருக்கும். மறுபுறத்தில் ஈட்டியோ அல்லது வாளோ இருக்கும். இந்த கேடகத்தினுடைய பயன் என்ன? எதிரி எவ்வளவு வேகமாய் தன்னை தாக்கினாலும் அதை கொண்டு மறைத்து விட முடியும். எதிரி எவ்வளவு வேகமாய் நம்மை தாக்க வந்தாலும் அந்த கேடகத்தை வைத்து நாம் நம்மை தாக்கிக் கொள்ள முடியும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, உலகத்திலே மனிதர்களால் தயாரிக்கப்படுகிற கேடகங்கள் கூட சில நேரங்களில் எதிரிகள் நம்மை தாக்கும்போது உடைந்து விட வாய்ப்பு இருக்கிறது. அது உடைந்து அவர்கள் நமக்கு எதிராய் கொண்டு வருகிற ஆயுதங்கள் நம்மை பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம். ஓ, எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை! இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கேடகமாக இருக்கிறார். மனிதர்களாலோ, பிசாசினாலேயோ, மந்திரவாதத்தினாலேயோ அல்லது வேறு எந்த சூழ்நிலையும் பிசாசு உங்களை அழிக்கும்படி அவன் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவர் அவைகள் எல்லாம் தடுத்து நிறுத்துவார். இதே வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு மகா பெரிய பலனாய் இருப்பேன். அவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. ஆண்டவர் உங்களுக்கு பலனா இருப்பார். உங்களுடைய பலன்ல அவருடைய பலன் வரும். உங்களுடைய ஞானத்தில் அவருடைய ஞானம் விளங்கும். உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள்லையும் ஆண்டவர் உங்களுக்கு பலனா இருப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு, சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு, 3 நாட்கள் 4 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிற நபருக்கு ஒரு சாப்பாடை கொடுக்கும்போது அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு பலன் வருது இல்லையா? பேசுவதற்கு ஒரு பலன், நடப்பதற்கு ஒரு பலன், நிற்பதற்கு ஒரு பலன். எனக்கு அன்பானவர்களை, கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பலன், நான் உனக்கு பலன், நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பலன். இந்த நாட்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பும். எந்த காரியங்கள் அப்படின்னா, ஆபிரகாமுடைய சகோதரனாகிய லோத்து இருந்த இடத்துல சில ராஜாக்கள் வந்து லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவங்க சிறைபிடித்து கொண்டு போகிறாங்க.
இந்த செய்தி ஆபிரகாமுடைய காதுக்கு வரும்போது அவன் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த மனிதர்களையும் தன் வீட்டில் தனக்கு கைப்படிந்திருந்த 318 ஆட்களையும் அவன் அழைத்து கொண்டு போய் இரவு அங்கே போய் ஒரு தாக்குதலை அவன் செய்து தன்னுடைய சகோதரனுடைய குடும்பம், தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் திருப்பிக் கொண்டான். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய சுகம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய நிம்மதி, இன்றைக்கு பிசாசு அவைகளை சிறைப்படுத்தி கொண்டு போய் உங்களுக்கு உண்டானவைகளை அவன் சிறைபிடித்து கொண்டு போயிருக்கலாம். கர்த்தர் அவைகளை எல்லாம் மீட்டு அப்போதான் உங்களுக்கு சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க மீட்க போறீங்க. உங்களுக்கு மீட்க கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன். சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாய் மகா பெரிய பலனுமாய் இருந்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த மங்களகரமான உம்முடைய வார்த்தைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஆம் சுவாமி, இன்றைக்கு நாங்கள் பயந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேக பிள்ளைகளுக்குள்ளே பயங்கள் இருக்கிறது ஐயா. வியாதியை குறித்த ஒரு பயம், மனிதர்களை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், பிசாசின் கிரியைகளை குறித்த பயம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது சுவாமி. இன்னைக்கு அவர்களை பார்த்து சொல்லுகிறீர், பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருப்பேன் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமுடைய குடும்பத்தார், ஆண்டவரே, அவனுடைய சகோதரன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிறைப்பட்டு போன போது அவர்களை போய் தேடி யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் ஆபிரகாம் திருப்பி கொண்டு வந்தபோது அவனுக்கு நீர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தமான வார்த்தை சாமி, இது இன்றைக்கு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் சத்ருவினால் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டவைகள், சத்ருவினால் இன்றைக்கு உடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சிறைபிடித்து கொண்டு போனவைகளை இவர்கள் திருப்பிக் கொள்ளட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். அப்படி திருப்பிக் கொள்ளுகிற இந்த பிள்ளைகளுக்கு மகா பெரிய கேடகமாய், மகா பெரிய பலனாய் நீர் இருந்து இவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஏசப்பா உங்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருப்பார். நீங்கள் பயப்படாதீங்க. பிரியமானவர்களே, இந்நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு நீங்கள் பகிரும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த தொலைபேசி எண்ணில் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.